ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடியில் அப்பண்ணா ஹிருதயா ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்கீமுக்கு நம்ம டொனேஷன் பே பண்ணுறப்போ சில பெனிஃபிட்ஸும் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த டொனேஷன் அமௌண்ட்டை டிடிடி எதற்காக பயன்படுத்துகிறாங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க, எப்படி டொனேஷன் பே பண்ணணுங்கிறத பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பே பண்ண போகிறதா இருந்தால் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். டிடிடியோட ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்குண்டான ஹார்ட் சர்ஜரிஸ்க்காக இந்த ஸ்கீமில் பே பண்ணுற அமௌண்ட்டை டிடிடி யூஸ் பண்ணுறாங்க. என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும்னா, இப்படி ஒரு உன்னதமான சேவையில் நாமளும் பங்கு கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும். அண்ட் டிடிடியில் கொடுக்குற பெனிஃபிட்ஸ்னால் 5 பேருக்கு விஐபி பிரேக் தர்ஷன் கொடுக்குறாங்க. திருப்பதி பெருமாளை கிட்ட போய் தரிசனம் செய்யலாம். இதுக்கு முன்னாடி அந்த தரிசன டைம் அப்படிங்கிறது ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டைமில் தான் அனுமதிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக இதுக்கு புக் பண்ணவங்க சொன்னாங்க, அவங்க புக் பண்ணுறப்பவும் 4 PM தான் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் எஸ்எம்எஸில் காலையில் 6 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தரிசனம் காலையில் நமக்கு கிடைக்கும். ஆன்லைனில் நம்ம 1000 ரூமும் புக் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம பே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிடிடி ஆப் ஆர் டிடிடி போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.in அதை கூகுளில் என்ட்ரு பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்ரீவாணி அண்ட் அதர் ட்ரஸ்ட் ஆர் எனிதிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போர்ட்டலில் நம்ம இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்ககிட்ட டிடிடியில் ரெஜிஸ்டர்டு இமெயில் இல்லைன்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. சைன்அப் கொடுத்து லாகின் ஆனதுக்கப்புறம் அதர் ட்ரஸ்ட் டொனேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வர பிரணாதன ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வர அப்பண்ணா ஹிருதயா ஸ்கீம் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பாப்பப் வந்துடும் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது. 5 பேருக்கு விஐபி பிரேக் தர்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம இந்த டொனேஷன் பே பண்ணுறது பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா 1 லட்ச ரூபா நம்ம டொனேஷன் பே பண்ணணும். 1 லட்சத்துக்கு மேலே நம்ம டொனேஷன் பே பண்ணாலும் சரி, ஒரு முறை விஐபி பிரேக் தர்ஷனில் 5 பேருக்கு சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. அதுதான் இந்த பாப்பப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. பாக்ஸ் கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து 1 lakh தான் மினிமம் அமௌண்ட்டே. ஸோ 1 lakh நம்ம டொனேஷன் அமௌண்ட் பே பண்ணிக்கணும். மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 லட்சம் பே பண்ணிவிட்டு 10 பேர் போகலாமா அப்படின்னா அந்த மாதிரி போக முடியாது. நீங்கள் 1 லட்சம் பே பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு 10 லட்ச ரூபா பே பண்ணாலும் சரி, இந்த ஸ்கீமில் ஒரு முறை தான் விஐபி பிரேக் தர்ஷனத்துக்கு அனுமதிப்பாங்க. நீங்கள் 10 பேராக போன விருப்பப்பட்டீங்கன்னா 2 லாகின்ல 2 பேரில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் 10 பேராக தரிசனம் செய்யலாம். ஸோ டொனேஷன் அமௌண்ட்டை பே பண்ணிக்கணும். அடுத்து கீழே இருக்கிற பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஃபாரின் நேஷ்னல்ஸ் நாட் அக்செப்டட்னு சொல்லிட்டு. ஸோ என்ஆர்ஐஸ் அண்ட் இண்டியன்ஸ் பே பண்ணிக்கலாம். ஜாயின்ட் டோனர் வேணும்னா நீங்கள் போட்டுட்டு கண்டினியூ கொடுத்து பே பண்ணிக்கோங்க. பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே எனேபிள் ஆகிடும் தர்ஷன் புக் பண்ணுறதுக்கு. இல்லைனா லாக்அவுட் பண்ணி லாகின் பண்ணுங்கள். இல்லை ஒரு 20 மினிட்ஸ் கழித்து செக் பண்ணி ப்ரிவிலேஜ் ரிடம்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவைல் தர்ஷன் இருக்கும். அதன் மூலமாக தர்ஷன் புக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக டிடிடியில் நிறைய ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் இருக்குது. அன்னப்பிரசாதம் இருக்குது, கோஷாலா இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்குமே நீங்கள் 1 லட்சம் டொனேஷன்லாம் இருக்குது, அது வேறு. அதில் நீங்கள் 1 லட்சம் பே பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிவிலேஜஸ் டோட்டலாக வேறையாக இருக்கும். ஓன் நேமில் பே பண்ணுறப்போ அந்த டொனேஷன் லைஃப் டைம் சுபோதம் என்ட்ரி வழியாக 5 பேரை ஜெயன் விஜயன் வரைக்கும் அனுமதிப்பாங்க. ஜாயின் டோனார் ஆர் கம்பெனி நேமில் அந்த டொனேஷன் பே பண்ணுறீங்க அப்படின்னா 20 இயர்ஸுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் தரிசனம் சுபோதம் என்ட்ரி வழியாக அனுமதிப்பாங்க. 5 பேருக்கு ஜெயன் விஜயன் வரைக்கும் சுவாமி தர்ஷனம் பார்க்கலாம். எந்த ட்ரஸ்ட்டில் நீங்கள் பே பண்ணாலும் 1 லட்ச ரூபா, அது கம்ப்ளீட்டாக வேறு, அதோட ப்ரிவிலேஜஸ் வேறு. இந்த ஸ்கீமில் பே பண்ணுறதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் வேறு. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அண்டு பே பண்ணுறதுக்கு முன்னாடி அவசியம் ஒரு தடவை டிடிடி கஸ்டமர் கேருக்கு கால் செய்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் 1800-425-4141. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்போ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கா, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறது டிடிடி கஸ்டமர் கேரில் இருந்தாலுமே எதுக்கும் நீங்கள் ஒரு தடவை டிடிடி கஸ்டமர் கேரில் இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பே பண்ணிக்கோங்க. டொனேஷன் அமௌண்ட் பே பண்ணால் தான் உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட்டுக்கு ப்ரிவிலேஜ் ரிடம்ஷன் மூலமாக புக் பண்ணிக்கிறதுக்கு ப்ரொசீட் ஆகும். தர்ஷன் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறது இப்போ நம்ம பார்க்க ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு நம்ம டொனேஷன் பே பண்ணாமல் கூட செக் பண்ணிக்கலாம், தர்ஷன் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் டொனேஷன் பே பண்ணால் தான் தர்ஷன் அவைலபிலிட்டி பற்றி தெரியும்.
மற்ற தர்ஷன் டிக்கெட் இப்போ ஸ்ரீவாணியே பார்த்திங்கன்னா பே பண்ணால் ஃபாஸ்ட்டாக தீந்துடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் இது ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக பே பண்ணிவிட்டு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 5 பேருக்கு நம்ம மேக்ஸிமம் புக் பண்ணிக்கலாம். அது நீங்கள் 2 பேராக கூட புக் பண்ணிக்கலாம், ஒரு 3 பேராக கூட புக் பண்ணிக்கலாம், 4 பேராக கூட புக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 5 பேர். ஆன்லைன்லேயே அக்காமடேஷனும் புக் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய் 999 வரும். அந்த ரூம் புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1 லட்சம் டொனேஷன் பே பண்ணுறீங்கன்னா டொனேஷனை மட்டும் அவங்க இப்போ சொன்ன ரீசனுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. குழந்தைங்களோட ஹார்ட் சர்ஜரிஸ்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க. தர்ஷன் டிக்கெட்டுக்கு நீங்கள் ஒருத்தருக்கு 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 5 பேர் போனோன்னா 2500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஆன்லைனில் ரூமும் சேர்த்து புக் பண்ணிக்கிறீங்க, தேவைன்னா பண்ணிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு 1000 ரூபா. ஸோ 1,03,500 ரூபா பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் 5 பேர் போகணும் அப்படின்னா. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் டொனேஷனுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் தர்ஷன் டிக்கெட் பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரொசீட் ஆகும் இந்த ப்ரிவிலேஜ் ரிடம்ஷன் மூலமாக. அதே மாதிரி அக்காமடேஷனும் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ஸ்ரீவாணி எல்லாம் புக் பண்ணிங்கன்னா இதுக்கு ஈஸி தான். ஆக்சுவலாக ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டோட தான் தர்ஷன் இருந்தது. பட் இப்போ பே பண்ணவங்க சொன்னாங்க இல்லை டைம் மாற்றிருக்காங்க மார்னிங் தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அவசியம் நீங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை டிடிடி கஸ்டமர் கேரில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பே பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டாலும் ஆல்ரெடி பே பண்ணாங்கன்னு சொன்னாலும் அவங்கள்ட்ட கேட்டு தான் சொல்லணும். இல்லை நானும் டிடிடி கஸ்டமர் கேரில் கேட்டு தான் சொல்லணும். நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வேறு ட்ரஸ்ட்டில் நீங்கள் பே பண்ணுறீங்க டொனேஷன் அப்படின்னா நம்ம டொனேஷன் பே பண்ணாலே எலிஜிபிள் ஆகிடும் தர்ஷனுக்கு. அண்டு ரூம் கூட ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு அன்னதானத்துக்கே 1 லட்ச ரூபா பே பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே தர்ஷன் 100 ருபீஸ் ரூமெல்லாம் இன்க்ளூடட். தனியாக அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணிக்கிற மாதிரி இருக்காது. பட் இதுக்கு நீங்கள் டொனேஷன் பே பண்ணிக்கணும், தர்ஷன் டிக்கெட்டுக்கும் பே பண்ணணும், அக்காமடேஷனுக்கும் பே பண்ணி புக் பண்ணிக்கணும். தர்ஷனத்துக்காக மட்டும் இல்லை, ஒரு நல்ல நோக்கத்துக்காகவும் நம்ம பணம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு திருப்தியும் கிடைக்கும், அதற்குண்டான புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அதுக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும், இல்லை நீங்கள் இந்த ஸ்கீமில் பே பண்ணி சுவாமி தர்ஷனம் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். புக்கிங் ப்ரொசீஜரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டெப் கேட்டிருந்தீங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் திருப்பதி பற்றி மற்ற கோயில்கள் பற்றி ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்கீம் பற்றியும் இந்த ஸ்கீமுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் பற்றியும் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.